அண்மை செய்தி. காரைக்குடியில் ரோட் ஷோ சென்ற தவேக தலைவர் விஜயின் தலையில் மர்ம பொருள் தாக்கியிருக்கிறது. பிரச்சார வாகனத்தின் மீது நின்று தொண்டர்களை நோக்கி கையசைத்த போது திடீரென விஜயின் தலையை தாக்கியிருக்கிறது மர்ம பொருள். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கூட கேட்கலாம். சரவணன், வணக்கம். தவேக தலைவர் விஜய் மீது விழுந்த பொருளால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது? பல நிலவரம் என்ன? தவேக தலைவர் விஜய் காரைக்குடியில் இன்று பரப்புரை மேற்கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்துல காரைக்குடிக்கு அவர் சென்றடைவார் என்ற நிலையில் தற்போது கோவிலூர் பகுதியில அவர் திரண்டிருந்த அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்களுக்காக ரோட் ஷோ மேற்கொண்டார். அதாவது மதுரை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக விஜய் வந்த நிலையில பல்வேறு இடங்கள்ல திரண்டிருந்த தொண்டர்களுக்காக அந்த பிரச்சார வாகனத்தினுடைய மேலே நின்று அவர் கைகளை அசைத்து ரோட் ஷோ நடத்துகிறார். அதே போன்று இந்த கோவிலூர் பகுதி, காரைக்குடிக்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த கோவிலூர் பகுதியில அந்த 4 சாலைகள் சந்திக்கும் அந்த பகுதியில் அந்த பிரச்சார வாகனத்துல சிறிது நேரம் ஏறி நின்று அவர் அவருடைய தொண்டர்களுக்காக ரோட் ஷோ மேற்கொண்டார். அப்பொழுது கட்சி தொண்டர் ஒருவர் கொடுத்த இந்த வேலை அவர் வாங்கி கையில் வைத்திருக்கும் பொழுது மஞ்சள் நிற பை ஒன்று அவருடைய தலையில் வீசப்பட்டது. அது அங்கிருந்து கீழே விழுந்தது. தலையில் பட்டு அங்கிருந்து வாகனத்தின் மீது பட்டு கீழே விழுந்திருக்கிறது. அது அந்த வாகனத்திற்குள் விடவில்லை, கீழே விழுந்து விட்டதனால அதில் என்ன இருந்தது என்று உடனடியாக பார்க்க முடியவில்லை அவருடைய பவுன்சர்களாலும். மேலே 3 பவுன்சர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இது போன்று அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் ஆர்வ மிகுதியில சில பொருட்களை, குடிநீர் பானங்களுடைய அந்த பாட்டிலை தூக்கி வீசுவது, அல்லது இளநீரை கொண்டு கொடுப்பது, அல்லது அந்த தர்பூசணி போன்ற அந்த பழங்களை தூக்கி வீசுவது என்று தொடர்ந்து இது போன்ற அவர் மேற்கொள்ளக்கூடிய அந்த பரப்புரை பயணங்கள்ல இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இது போன்ற ஒரு துணி பை ஒன்று, மஞ்சள் நிற பை ஒன்றை தூக்கி வீசியிருக்கிறார்கள். அதில் என்ன பொருள் இருந்தது என்று தெரியவில்லை. அது தவேக தலைவர் விஜயனுடைய தலையில் பட்டு கீழே விழுந்திருக்கிறது. அதே வேளையில இன்று இவர் மேற்கொள்ளக்கூடிய அந்த பரப்புரையில உரிய பாதுகாப்பு இல்லை என்று அவர்கள் தரப்பில் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில், குற்றச்சாட்டின் அடிப்படையில இதைத் தொடர்ந்து இன்று காவல்துறையினுடைய பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது. விஜயனுடைய இந்த பிரச்சார வாகனத்தை சுற்றி ஒரு 7 8 வாகனங்கள், போலீசாருடைய வாகனங்களும் தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகின்றன.